ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த விலாக் தான். எல்லாருக்கும் நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எழுந்ததும் பண்ணுற ஒரே விஷயம் குளிக்கிறது தான். என் தங்கச்சிலாம் மிட் மார்னிங்லேயே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா. இந்த ஒரு விஷயம் நான் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன். நம்மளா தூங்கி எழுந்து குளித்தா அன்றைக்கி டே ஒரு மாதிரி காமாக நல்லா தான் போகும். பட் எனக்கெல்லாம் யாராச்சும் என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பி போயிட்டு குளிக்க சொன்னாவே அன்றைக்கி டேவே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் திட்டு வாங்கிட்டே இருப்போம். எல்லாம் அன்றைக்கெல்லாம் தூக்கம் வந்துட்டே ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் போகும். உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் விசேஷ நாளில் மட்டும் எப்படி தான் இவ்வளோ வேலை வரும்னு தெரியல. நாங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இருந்தாலுமே அன்றைக்கி டே நிறைய ஒர்க் இருக்க மாதிரியே இருக்கும். என் அம்மாலாம் தண்ணி வந்தால் தான் எல்லா வேலையும் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதனால தான் லேட் ஆகிற மாதிரி தோணும். ஆடி கிருத்திகைக்கு நாங்கள் படையல் மாதிரி போட்டெல்லாம் சாமி கும்பிடலை. அன்றைக்கி நாங்கள் கோவில் போகிறதா இருந்ததுனால ஈவினிங் ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொருத்தர ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுட்டாங்க. அது கூடவே சாதமும் வடித்து வச்சுட்டாங்க. நாங்களும் சாதம் கூட கொஞ்சமாக தயிர் வச்சு சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே ஒரு ஸ்பூன் தயிர் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. ரெகுலராக என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் கடை தயிர் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு. அதனாலே அப்பா 2 நாளைக்கு ஒரு வாட்டி பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்களும் தயிர் போட்டு வச்சுருவோம். பால் நல்லா திக்காக காய வச்சு ஒரு ஸ்பூன் தயிர் அதில் விட்டு தயிர் வந்துடும். நெக்ஸ்ட் டே 3 to 4 days வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பூஜை ரூம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுனால க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்புறம் அது க்ளீன் பண்ணவே சரியாக போயிடும் எனக்கு ஈவினிங்லாம். ஸோ முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன் பூஜை ரூம்லாம். என்னோடய டே அவுட்ஃபிட் இன்றைக்கி இது தான். ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த ஒரு கலரும் பிங்க் கலர் ஒன்று இருக்குது. பிங்க் கலர் இன்னும் யூஸ் பண்ணல. இதுதான் 2வது தடவை இப்போ தான் போடுறேன் கோயிலுக்கு போகிறதுனால. வாங்க அப்படியே பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலாம். பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எந்த கோவிலுக்கு போகிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். 1 மணி நேரம் எல்லா கோவிலும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கே கிளம்பியிருந்தோம்.
நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு கூட அவ்வளோலாம் லேட் ஆகலை. நான் அம்மாலாம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். என் தங்கச்சி அது இதுன்னு க்ரீமெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா. நான் வாடி போகலான்னு சொன்னால் கூட நீ போ நான் வரேன் வெயிட் பண்ணுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அன்றைக்கி அவள் ஸ்கூலுமே லீவ் போட்டுட்டா. நீங்கள் தானே என்னை லீவ் போட வச்சிங்க, வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கும் என் தங்கச்சிக்கும் நிறைய சண்டை வரும். இப்போல்லாம் எங்கள் அம்மா கூட சண்டை வர்றதை விட என் தங்கச்சி கூட தான் சண்டை வருது. அதிகமாக எனக்கும் என் தங்கச்சிக்கு சண்டை வர்றது எதுக்குன்னா ரிமோட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் தான். மோஸ்ட் ஆஃப் தி அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாம் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி பாண்ட்ஸ்க்கெலாம் எதுக்காக சண்டை வரணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி போல் தான் கோவில் கிளம்பியிருந்தோம். அன்றைக்கி அவ்வளோ வெயிலெலாம் கூட இல்லை, கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் அதிசயமாக மழைலாம் பெய்யுது. உங்கள் ஊர்லேயும் நல்லா மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வெயில் அடித்து தான் நான் பார்த்தேன். ஒரு 3 மாதமாக மழைன்றதே சுத்தமாக இல்லை. ஆனால் அன்றைக்கி ஆடி கிருத்திகை அன்றைக்கி நைட் செம்ம மழை. எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னொரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவங்க வர வழியெல்லாம் மழைன்னு தான் சொன்னாங்க. எப்படியும் நைட்டு 8 ஆகிருச்சு அவங்க வரத்துக்கே. நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு கோவிலேருந்து வந்தோடனே அவங்க ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஏதோ வரலன்னு சொல்லிட்டோம். அதுக்கு தான் என் தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தா, நம்ம போவாதே பரவாயில்ல, நம்ம ஏதோ போகல அப்படின்ட்டு. நாங்களும் ஏதோ போகல. நான் கந்தர் சஷ்டி விரதம் இருந்தப்போவே திருக்கல்யாணத்துக்கு இங்கே தான் வந்திருந்தேன். அப்போயே இந்த கோவிலை பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அட்டனன்ஸை போடுங்க. அதே கோவிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கும் வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போது ரோடு எல்லாமே அது வழி கரெக்டாக பண்ணி விட்டுருந்தாங்க வண்டி போகிறதுக்கெலாம். ஃபஸ்ட்டெல்லாம் அது பண்ணி விடலை. படி மாதிரி இருக்கும், அதில் தான் ஏறி போனோம். அன்றைக்கி அது ஏறி போகிறதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். இந்த தடவை பரவாயில்ல, மெல்ல ஏறி போனாலுமே அழகாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். டெக்கரேட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாமி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த மவுண்டைன் மேலே போனால் ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி நான் அதுக்காகவே பெரிய பெரிய கோவிலுக்கு தான் போகிறது. நம்ம மவுண்டைன் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே வீடெல்லாம் குட்டி குட்டியாக தெரிய ஸ்டார்ட் ஆகிடும். நானும் என் தங்கச்சியும் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வானம்லாம் கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இந்த தூரத்துலலாம் ஏரியெலாம் நல்லா தெரிஞ்சிச்சு, எங்கள் ஊர் ஏரியெலாம். அதெல்லாம் தான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம், நானும் என் ஃபேமிலியும். அதுக்கப்புறம் கோவிலில் பூஜை இருந்ததுனால நான் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் உள்ளே பூஜைலாம் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க முருகருக்கு.
கோவிலில் பார்த்திங்கன்னா முருகர் கயிறுலாம் கட்டி விட்டாங்க. எனக்கு அந்த கையில் கயிறு கட்டுறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சாமி கயிறுலாம் கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கையில் கட்டிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். மற்ற கோவிலில் எப்படின்னு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு விருந்து சாப்பாடே போட்டு தான் அனுப்புவாங்க. சாப்பாடெல்லாம் குறையே சொல்ல முடியாது, அருமையாக இருந்துச்சு. நாங்களும் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீட்லேயும் போயிட்டு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு. அதுக்காக வர வழியிலே பூலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பூஜை ரூம் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிம்மதியாக சாமி கும்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு நிம்மதியாக இருந்தேன். இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படியே. ஆனால் இந்த டைம் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். வீடியோ எண்ட் ஆகிற டைமும் வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.